பாப்போம். பிடிஎஸோட 2 ஓஜி பிளேயர்ஸ் 2 சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஐவரி அண்ட் டோலர் ஓஜி, பிடிஎஸோட ஓஜி. ஜிஎஸ்ஓ நரேனோ அவங்களோட சப்ஸ்டிட்யூட்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இல்லாதனால HBTS அகால மரணம் அடைந்தா. இந்த பக்கம் HBTSல வந்து அகால மரணம். தொட்டோ மறுபடியும் வேலையை பார்த்தான். அகால மரணம். வார் நாயன் மறுபடியும் மீண்டு எழுந்தானா. கம்மிங் வீக் லிட்டில் பிஸி ப்ரோ, கம்மிங் பேக் டு இந்தியா. ஃப்ரீ ஆயிட்டு 1 or 2 weeks கழிச்சு ஐ வில் மேக் ஒன் ட்ராஃபி. ஓகே ப்ரோ. ஓகே தினேஷ் பாரு, thank you so much for the 50 SGD bro. Thank you so much for the 50 SGD. SOBTS க்கு ஸ்டார் ஃபுல்லா சப்போர்ட் சாட்ல இருக்கும். SOBTS க்கு ஸ்டார் ஃபுல்லா சப்போர்ட் சாட்ல இருக்கும் bro. Thank you so much NMS Lakshmi bro. Thank you so much for the Canadian $70 தல. Thank you so much for the love and support. It means a lot. நன்றி. சாட்ல அப்படியே தெரிக்கணும் அப்படின்றாங்களா. இந்த பக்கம் வார்னாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் டோனி வேற சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி இது நடந்துருமா? ஆடியன்ஸ் சொன்ன டீம் தான் போட்டோம் இப்போதைக்கு. ராத்ரிக்கு டோரா டொட்டோ அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சொன்ன டீம் தான் போட்டோம். இப்ப நடக்க போதா? அதே மாதிரி சொன்னது நடக்க போதா? இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிடிஎஸ்ல ட்ரோலர் 2 கில், ஐவரி 2 கில், நரேன் 2 கில், இப்பவே 6 கில். பிடிஎஸ் இந்த பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. என்னதான் HBTS இருந்தாலும் பிடிஎஸ் இந்த விட மாட்டேங்கிறாங்க. SOBTSல யாரு? SOBTSல இப்போதைக்கு பிடிஎஸ் ஈஸ்வா மெஜிஷியன் மட்டும் தான் அவங்களோட ரெண்டு ஒரிஜினல் பிளேயர்ஸ் தான், ஓஜி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மாஃபியாவும் மட்டும் வந்து சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் அவங்களோடதுல. பாப்பா என்ன நடக்குதுன்னு மாதிரி அந்த மாதிரி புடிச்சு விடு. பிடிஎஸ்ல ஜெயிச்சா ஜனாவரோல சூப்பர் சாட் போடுறேன்னு சொல்லிட்டு. அப்படியா? பிடிஎஸ் ஜெயிக்குமான்னு தெரியல. ஜெயிக்கவே தான் வெயிட்டிங்ல சொல்லிருக்காரு. கரெக்ட். அப்படியா? பிடிஎஸ் தான் வெயிட்டிங்கா? போறாங்க பாரு, மெடிசன் பாக்குறவங்க அடிக்கிறான். மெடிசன் பாக்குறவங்க போட்டு ஒடுக்குறான். 2 நாக்கு மறுபடியும் ஒரு கில்ல, 4 கில்ல, 4 கில்ல, மெடிசன் மட்டும் 5 கில்ல. ஒன்னி போடா. ஐயோ கவர் இல்ல, கவர் நடக்கல. மெடிசன் கவர் பண்ணலடா. மெடிசன் போற அருமையான கவர். மாஃபியா ஸ்னைப் போயிட்டு 1v4 ஆக வேண்டியதா. அருமையா எடுத்து ஒரு வெறியான ஒரு சேவ். மாஃபியா ஸ்னைப் போயிட்டு காப்பாத்துற மெடிசன். யூடியூப் மட்டும் ஈஸ்வா காத்து கொண்டிருக்கான். SOBTS சசிகலுக்கு ஈஸ்வா இந்த மாதிரி கம்பேக் கொடுப்பானா? SOBTS டிராஃபி ஜெயிக்குமா? சீசன் 1 டிராஃபியோட சீசன் 3 SOBTS கைப்பற்றுமா? சாக்கோ ஈஸ்வா டோரா சாரி மெஜிஷியன் டோரா அந்த காம்பினேஷன் வருமா? இல்ல ராட்ரிக் வருவானா? இதுக்குள்ள டோனி வருவானா? SOBTS ஓட வெற்றிக்கு யார் வர போறாங்க? 2 நாக் வச்சாரு, 4 கில் வந்திருக்கும். இந்த பக்கம் எடுத்துட்டாரு நிறைய நாளைக்கு இல்ல. ஆனா ஏரோப்ளேன்ல வராங்க எல்லாருமே. ஐவரி மட்டும் தான் ஜோன்குள்ள இருக்கான். அவங்க டீம்ல எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா SOBTSல சாக்கோ இல்லாட்டினாலும் ஈஸ்வா மேஜிக்க வச்சு வெறியா விளையாண்டுட்டு இருக்கான். ஐவரி விசஸ் டோனியா. ஓ 2 முக்கியமான பிளேயர்ஸா. ஐவரி தொடர்றா டோனி. ஐவரி கிஸ்கா போட்டு கிளம்புறான். கிஸ்கா போட்டு கிளம்ப. துரத்துவது யாரு? டோனி வேண்டாம் என்று கிளம்பி கொண்டிருக்கான். ஆனா இந்த பக்கம் SOBTS யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேம் போட்டுட்டு இருக்கு. SOBTS ஆல்ரெடி 8 கில். சொன்ன மாதிரி SOBTS மீண்டு வருகிறதா? சொன்ன மாதிரி SOBTS ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்க படுகிறதா? Let's see guys. Thank you so much. Welcome Zota is live. Welcome to our family. தங்களுடைய YouTube family வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவ்வளவுதான். இனிமேல் சனி ஞாயிறு கமெண்ட்ரினால ஃபயர் உச்சத்துல இருக்கும். கமெண்ட்ரி மச்சத்துல இருக்கு guys. மாஃபியா அகால மரணம். வெளியிட்டாங்களா? ஆனா இந்த பக்கம் SOBTS வீரனை டாமினேட் பண்ணுது. அதான் ஏற்கனவே 9 கில். SOBTS ஏற்கனவே 9 கில். இது SOBTS இத பார்த்தா SOBTS மாதிரி தெரியல. ஈசா மட்டும் முட்டை. மாஃபியா 2 கில், மெஜிக் 5,
மேஜிக் எஸ்ஓபிடிஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் நம்பிட்டு இருந்தேன் எஸ்ஓபிடிஸ்ல மேஜிக் வேணும்னு. மேஜிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் எஸ்ஓபிடிஸ்ல. எஸ்ஓபிடிஸ் கம்பெனி இருக்கு 4 டீம் 4 ஈஸ்வா இருக்கால, ஈஸ்வா மெஜிஷியன் 2 பேர் மெயின் பிளேயர்ஸ், மீதி 2 பேர் சப்ஸ்டிட்யூட். என்ன இன்னைக்கு ஆரம்பிக்குதுடா திருவிழா. அவனோப்பி வா எஸ்ஓபிடிஸ். வாங்க நவீன் கேட்கறோம். Thank you so much for the super chat. Thank you so much. Love you தல. இந்த பக்கம் மெஜிஷியன் அவ்வளவுதான். மெஜிஷியன் ஆட்டத்தை அவ்வளவுதான். இப்ப தெரியுதா எஸ்ஓபிடிஸ்ல மெஜிஷியனை ஏன் போட்டேன்னு. எஸ்ஓபிடிஸோட ஸ்டார் பிளேயரா, ஸ்டார்ஸா, விடிஎஸோட ஸ்டார்ஸா, இந்த சீசனல் வாரோட ஸ்டாரா ஜொலிக்க போனா மெஜிஷியன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை பார்த்த வரைக்கும் அவன் எல்லாமே ப்ராப்பர் கேம். அவன் விளையாண்டது எல்லாமே கரெக்டான கேம். 7 கில்லு. இட் இஸ் நாட் அ கிளாசிக். அவன் அடிச்ச 7 பேருமே டானுங்கதான். யாரோ 7 பேர் அடிக்கல. அவன் அடிச்ச 7 பேருமே டான் பிளேயர்ஸ் தான். நான் வச்சுக்கோங்க. மெஜிஷியன் இஸ் டூயிங் த மேஜிக். He is doing the magic. Let's see என்ன நடக்க போகுது. எஸ்ஓபிடிஸோட தூணான்னு திகழ போனா நம்ம மெஜிஷியன் அருமையான ஆட்டத்தை அடிச்சு போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். பாக்குறான் அங்க பாரு தோனி. ஈஸ்வா வந்தாச்சு டைட்டனா. ஈஸ்வா டைட்டனா வந்து காட்டிடுறான். ரோமியோ போட்டு கம்மகச்சி பாடு பாப்பான்னு குத்துறான். குத்துமலே நெஞ்சிலே அவ்வளவுதான் முடிஞ்சு. ஈஸ்வா it is not classic. ஈஸ்வா it is not classic. இது கிளாசிக் கிடையாது. டைட்டன் போட்டா அடுத்த நிமிஷம் மரணம் பண்ணி முத்தமிடும். ஐயோ 8 கில்லு. தோக்கடிக்கிறான். ஐயோ 8 கில்லு. போந்துகிட்டு இருக்கான். ஐயோ வெரி மாஃபியா மட்டும் தான் இருக்கான். ஐயோ முடிச்சு விட்டாங்க. இல்ல மாஃபியா இருக்கான். மாஃபியா மட்டும் இருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ மாஃபியா அடிச்சா போல. ஐயோ மாஃபியாக்கு சுடவே தெரியல. ஆர் யூ சீரியஸ்? மை ஃபைனல் zone prediction will be beaters SOBTS. Super bro war is back. Valent bro is back. Bank commentary super bro boss. Saran gaming bro. வாங்க Saran gaming. Welcome Saran gaming bro. Welcome back. Welcome. 13 கில்லு. Thank you so much for the super. ஆமா SOBTS 13 கில்லு. SOBTS அசிங்கல் லென்ஸில் பால் வார்க்கப்பட்டது. SOBTS is emerging. SOBTS மறுபடியும் இது ஈவென்ட்ல இருக்காங்க. Are they going again? ஆமா இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி மறுபடியும் அவங்க அங்கே போறாங்க. SOBTS மறுபடியும் ஆமா சாக்கோ அவங்க டீமோட ஐஜி இல்லாதப்பயும் அவங்களோட ஆட்டம் அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் BTS 9 கில்லு. BTSல 2 மெயின் பிளேயர்ஸ் தான். ஐவரி ட்ரோல் மட்டும் தான் இருக்காங்க. 2 சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஜி மாட்டிக்கொண்டானா. BTS ஒரு பக்கம் சுத்திட்டாங்க. BTS சுத்துனது டீம் 11. என்ன டீம் இது? டீம் 11 யாரு? ஃபிளாஷ். இது வந்து ரேண்டம் அணி. மக்கள் அணி BTS அடிக்குதா? BTS அடிக்கிறாங்களா? இந்த ஜி ட்ரோல் 2 பேர் தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுது பாப்போம். மக்கள் அணி கிட்ட மாட்டிக்கொண்ட BTS SOBTSல மாட்டினா கூட பரவாயில்ல. மக்கள் அணி கிட்ட மாட்டிருக்கு. இது 4 கில்லா மாறுமா இல்ல 4 பேர் சேர்த்து இவங்க அடிக்க போறாங்களா பாப்போம். வந்தான் செத்தான் வந்தான். ஐயோ வந்துட்டான். ஜி பாத்துட்டான். ஒரு நாக்கு 2 நாக்கு 2 நாக்கு 3 நாக்கா 3 நாக்கு ஒரே ஒருத்தன் ஜி மக்கள் ஓட்டு போங்க. ஐயோ மக்கள் அணி BTS போட்டு பொழந்தது. BTS அகால மரணம் அடைந்தது. ஆனா அவங்க டீம்ல இன்னும் 2 பேர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நரேன் தூக்கிட்டான். 2 பேருக்கு உயிர் இருக்கு. ஆனா அதே சமயத்துல HBTS மக்கள் சொன்ன BTS. இது சொல்ல போனா இது மக்களுடைய BTS. மக்கள் தான் சொன்னாங்க. ராட்ரிக்கு டோரா டோனி போடுங்க. டொட்டு வந்து இதுல ஒப்புக்கு சப்பானா வந்தான். ஆனா உங்களுக்கே தெரியும் ஒப்புக்கு சப்பானா வந்தாலும் வாரோட நாயகன் யாருன்னு ஊருக்கே தெரியும். வார் நாயகன் என்று அழைக்கப்படும் டொட்டோ வாரில் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கடப்பான் பூச்சி டொட்டோ. பாத்தீங்கன்னா வெறி கொண்டவங்க வந்தவனே 4 கில்லு. பனிஷ்மெண்ட்லயே இருந்தாலும் விளையாட்டு அந்த மாதிரி இருக்கும். கொடூர டொட்டோ கொடூர குழந்தை என்று அனைவரும் அன்போடு அழைக்கப்படும்
த வார் நாயகன் கைஸ். இந்த பக்கம் யாரு கேப்டன், இவன்லாம் யாருன்னே தெரியல, ஆனா யாரோ மாஃபியா ஒருவர் ஸ்னைப்பர் அப்படின்னு முடிச்சு பாருங்க. விட்டாங்க. அப்படியா? தினேஷ் பாபு ரவி bro, thank you so much for the 50 membership gift bro. மக்களுக்கு gift வாரி அள்ளி கொடுத்த நமது தினேஷ் பாபு ரவி ப்ரோக்கு ஒரு ஓபி போடுங்க guys. 50 மெம்பர்ஷிப் gift சாப்பிடே அப்படின்ட்டாரு. தினேஷ் பாபு bro, நீங்க வந்து சூப்பர் சேர் போனதை விட மக்களுக்கு மெம்பர்ஷிப் gift கொடுத்தீங்கன்னா அவங்களுமே ஒரு ஜாலியா இருப்பாங்க. எல்லாரும் தினேஷ் பாபு bro ஓபி போடுங்க guys. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வாட்டி அவர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், மெம்பர்ஷிப் கிடைக்கும். மாறாந்த லெட்ஸ் கோ பீப்பிள், லெட்ஸ் கோ. இந்த யாரு? ஐயோ, என்ன பிடிஎஸ் 11 கில், இவங்க யாரு? ஹெச்பிடிஎஸ் வந்து 7 கில் ஈவென்ட் தான் இருக்காங்க. எஸ்ஓபிடிஎஸ் 17 கில். இந்த மக்களனி அடிக்கிறதுக்கு நிறைய தனியா வந்திருக்காரு. இவங்க ட்ராலி ஜூசி அடிச்சவங்கள அவ்வளவு திமிரா அவனுக்கு. எஸ்ஓபிடிஎஸ் 17 கில்லா? காண, இது என்ன கனவா நினைவா? எஸ்ஓபிடிஎஸ்க்கு புது ரத்தம் பார்த்து 7000 லைக் போலாம் பாருங்க. 7000 லைக் போலாம் பாருங்க. பாத்துலாம் மறக்காம டப் பண்ணிடுங்க. அடிச்சுனா அவலாம் அடிச்சு நொறுக்கிட்டா. நீ வேற நிறைய இதுக்கு பேரு தான் நரேனுக்கு அதுப்பு என்ற அர்த்தம். அங்க பாரு 17 கில் 30 கில் போட்டுருவாங்க போலயே ஃபர்ஸ்ட் மேட்ச். வார வச்சு விளாசுவாங்க போலயே. வார் விளாசப்படுமா? வார் விளாசப்படுமா? ஒருவேளை இதான்டா ட்ரெய்லர்னு காமிக்கறாங்களோ என்னமோ. வார் விளாசப்படுமா? வார் அடிக்கப்படுமா? ஐயோ, என்ன ப்ரோ எஸ்ஓபிடிஎஸ் ஓப்பனிங்ல இப்படி ஃபயர் காமிச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் அணி இருக்கானே. ஜிபிஎஸ் இருக்காங்களே. யுவா சூப்பர் கேர்ள். இப்போதான் ரொம்ப நேரம் கழிச்சு கில் ஃபீட பாக்குறேன். ஜெசிஸ் லைவ். ஆமா இருக்காங்களே. ஸ்டார்ட் சொல்லு. 20 20 ஃபைட் எடுக்கறாங்க. அவங்க வெற்றி பெற விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை யுவா வந்த மாதிரி ஆட்டக்காரின்ட்டான். அண்ணே இந்த தடவை அடி வந்து பாருங்க. ஒன்லி கேம் மட்டும் தான் அப்படின்னு. ஐயோ ஸ்டார்ட் பண்ணுமா? வரணும் வாங்கிக்கோ. ஸ்லாட் நீ 4 பேர் அடுத்த மேட்ச் தர உள்ள வந்துரு. மக்கள் கிட்ட தனியா போனார், முடிந்து விட்டார். நரேனா அதுப்பு மக்கள் சாதாரணமா நினைக்கிறாங்க. நம்ம ஆடியன்ஸ் மக்கள் எல்லாம் கொடூரமானவங்க, அடிச்சு போடுவாங்கன்னு தெரியல உனக்கு. வேற தெரிஞ்சவங்க. ஒரு டீம் மட்டும் இப்போதைக்கு வெளில போயிருக்குனே. டீம் 7 பெடின நீ என்ன பெடின நீ ஹைப்பர் சேனே சாய் டிடிஎம் காங் டிடிஎம் டிடிஎம் பிளேஸ் வேலையாவது. டிடிஎம் பிளேஸ் கிளாசிக்ல உனக்கே தெரியும்ல, அரசல் பாஸ் லாக்கிடுவாங்க. அதான் நசிக்கி விடு சிவா மீன் நசிக்கிடுவாங்க. அதெல்லாம் விடு, நம்ம எஸ்ஓபிடிஎஸ் காட்டுவோம். ரசிகர்கள் கொண்டாட்டத்துல இருப்பாங்க. இங்க பிடிஎஸும் 11 கில்ல இருக்காங்க. ஐவரி 5 கில். 11 எங்க இருக்கு? டபுள் மடங்கு 17 எங்க இருக்கு? எஸ்ஓபிடிஎஸ் காரன் முதல்ல அவன் ஆடியன்ஸ் கூட சொல்றான், எங்க சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றான். நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க, எங்களுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, மரண மாஸ் காட்ட வேண்டியது ட்ரையல்லே உங்களுக்கு நாங்க ஜெயிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு. guys enable accept gifting in YouTube setting ready. அப்படியே மறுபடியும் தினேஷ் பாபு ரவி ப்ரோ வந்து இதுக்கு மெம்பர்ஷிப் போட போறாரு. அவர் சொல்றாரு உங்க யூடியூப் செட்டிங்ல போய் gift acceptable வந்து எஸ் கொடுக்க சொல்றாரு. எல்லாரும் தினேஷ் பாபு ரவி ப்ரோ போடுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணவங்க மட்டும் தான் மெம்பர்ஷிப் வரும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். சொல்ற சொல்லியாச்சு. அண்ணா இப்ப இன்னொரு டவுட். இப்போ இந்த சாட்டர்டே சண்டே நடக்கிற மேட்சுக்கு ஸ்பான்சர் பண்றவங்க லைக் இப்ப அந்த டீம் அந்த வீக் யார் லீடிங்ல இருக்காங்களோ அந்த டீமுக்கு தான் பிரைஸ் அவங்களுக்கு தான். இப்போ ஸ்லாட் 1 கணக்கு கிடையாது. இப்போ அன்னைக்கு வந்து ஒரு டீம் ஜெயிச்சிருக்குமா, இப்போ அன்னைக்கு ஒரு 10 மேட்ச் நடக்குதா, அந்த 10 மேட்ச்ல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். ஹையஸ்ட். ஓகேவா, புரியுதா? இப்போ ஸ்லாட் 1 இருக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு. இப்போ 10,000 20,000 சொல்றாங்க வச்சுக்கோ, 5,000 அவங்களுக்கு கொடுத்துட்டு 5,000 ஸ்லாட் 1 இருக்கவங்களுக்கு. ஏன்னா ஸ்லாட் 1 இருக்கிறதுக்காக அந்த லக்ஸரி, புரியுதா? ரைட் ஓகே புரியுது. அந்த மாதிரி எப்படி? ஏன்னா ஸ்லாட் 1 இருக்கறதானே கிங், அவனை தானே முதல்ல கவனிக்கணும். ஸ்லாட் 1க்காக போட்டினா சோ பிட்ஸ் பயங்கரமா இருக்கு. நான் டீம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா தான் ரசிகர்கள் நெஞ்சில ஒரு இடம் பிடிக்க முடியும்.
அரசல் ஆனா போஸ்ட்லாம் இந்த முடியும். ஈவென்ட்ல கஷ்டம், நான் எங்க இருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரியாது. அதனாலதான்ப்பா இந்த ஈவெண்ட் அப்படி. இந்த ஈவெண்ட்ல வந்து ஜலபல ஜங்க் இருக்கு, அதெல்லாம் இன்னும் யாரும் எடுக்கல, அதெல்லாம் எடுக்கணும். கடைசியில ஹீல் பேட்டில் அதெல்லாம் வேலை காட்டும். அந்த ஐக்கியூலாம் யாரு பாக்குறாங்க, யாரு பண்ண போறாங்க, யாரு வந்து ஜலபல ஜங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வராங்க, யார் ட்ரெயின் கலெக்ட் பண்றாங்க, ஒரு சோலோ பிளேயர் இருந்தாங்கன்னா ஈஸியா சொல்லுவாங்க. யாரு வந்து ட்ரெயின்ல போறாங்க, யாரு வந்து அதிகமா லூட் வச்சிருக்க போறாங்க, யாரு வந்து லெவல் 3 இருக்க போகுது, யாரு வந்து ஃபிளார் அடிக்க போறாங்க. இந்த சீசன் மரண சீசன் வாருக்கு, மரண சீசன் அப்படியே புதுசா இருக்கும். திடீர்னு ஒருத்த உட்காந்துட்டு திடீர்னு ட்ரெயின்ல 4 பேர் அடிச்சு போயிருவாங்க, போட்டு போயிருவாங்க. புரியுதா? அதனால அவ்வளவு கவனிக்க வேண்டியது இருக்குதுல. அதனாலதான் அரசல் பஸ்ல இதுல வேற தெரியுது தெரியும் உனக்கு. எந்த 2 டீம் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2ல இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் புதன்கிழமை நடக்கிற டிடிஎம்ல விளையாட முடியும். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. புதன்கிழமை ஒரு டிடிஎம் மேட்ச் இருக்கு, ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க மாதிரி கண்டென்ட். அதுல ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்க முடியும், ஒரே ஒரு பாயிண்ட். ஏன்னா வீக் நடுவுல கொஞ்சம் அரசல் பஸ்ல ஆக்கணும்ல, ஏன்னா வீக்கெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது இல்ல, போட்டு அடிக்கூடாது, அதே மாதிரி உடிச்சு விடக்கூடாது, அந்த மாதிரி. சரி ஓகே. எங்க பிடிஎஸ்ல எல்லாம் லைவ் பார்க்க ஆரம்பிச்சானுங்க, எல்லாம் உட்காந்து கிருகிருன்னு. பிடிஎஸ் வந்து மில்டால இருக்கானுங்க. உங்களுக்காக ஆளுக்கு ஆள் எங்க இருக்கான்னு சொல்லிடுறேன். பிடிஎஸ் பாத்தீங்கன்னா மில்டால யாருக்கும் தெரியாம எஸ்ஓபிடிஎஸ் ஈவென்ட்டை டாமினேட் செய்து விட்டு முடிஞ்சா எந்த லவடேவா இருந்தாலும் ஈவெண்ட் வாங்கடா மட்ட பசங்களா அப்படின்னு சவால் விடுறானுங்க. எஸ்ஓபிடிஎஸ் முதல் மேட்ச்லயே அரசல் பஸ்ல விளையாண்டு நாங்க என்னைக்கு ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா வாடா ஈவெண்ட்டுக்கு அப்படின்றான். எவனுமே ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு பயப்படுறான். ஈவெண்ட் ஜோனுக்குள்ளதான் இருக்கு. எஸ்ஓபிடிஎஸ்கான ஈவெண்ட் மறுபடியும் ஜோனுக்குள்ளதான் இருக்கு. முடிஞ்சா வந்து அடிச்சுக்கடா அப்படின்றான். எவனும் வரா மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஹெச்பிடிஎஸ் மக்கள் அணி என்று அழைக்கப்படும் ஹெச்பிடிஎஸ் பாத்தீங்கன்னா ராட்ரிக் முட்டைன் இருக்கான். டொட்டோ பாத்தீங்கன்னா 5 கில், வார்நாகன், டோனி பாத்தீங்கன்னா 2 கில், டோரா பாத்தீங்கன்னா 1 கில். இவங்க 4 பேர் சேர்ந்து 8 கில் எடுத்து மக்கள் அணி, மக்களால் உருவாக்கப்பட்ட அணி அப்படின்ற அணி பாத்தீங்கன்னா இந்த தடவை கப்படிக்கும் என்ற அணி. கப்படிக்குதா இல்ல கப்படிதான் இனிமேல் தான். டோரா அடி வாங்குறான் பாப்போம். War is not classic guys. அதே மாதிரி இது வந்து இதுவும் கிடையாது, ஸ்கிரிம்ஸும் கிடையாது, ஒன்லி மொபைல் கிடையாது, எல்லாரும் ஐபேட். எட்டி பார்த்தால் அடி விழுவும், எகிரி பார்த்தால் புன விழுவும், சுத்தி பார்த்தால் கருவறுக்கப்படும். ஐபேட் எல்லாரும் அங்க தூரம் 5000 மீட்டர்ல இருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. வேலையாவது இதுல நாட் ஒன்லி மொபைல் கைஸ். 50 மெம்பர்ஸ். Oh, thank you so much, Dinesh Babu bro. Umma Dinesh Babu bro, thank you so much for again mama chef gift. தட்டி மாமா தட்டி விடு, பாவம் தட்டி பிரிச்சிட்டுறான் போட்டு. வெரி 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 வெரி. நீ இந்த நிமிஷத்துல நீ தினேஷ் பாபு ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கமான் ஜெயனி, கமான் உன்னோட வாயில இருந்து அடுத்த 50 மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு ஒரு அடியை போடு. வீடியோ போடு லைக் எல்லாம் சாட்ல தினேஷ் பாபு ஓபின் போட்டீங்கன்னா அடுத்து வரும், இல்லனா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமான் गाइस, அடுத்து ஒரு மெம்பர்ஷிப் நோக்கி போவான். டப்புன்னு எல்லாம் தினேஷ் பாபு ரவி ப்ரோ கிரிட்டுன்னு போடுங்க गाइस. விடாதீங்க, புடி ஹே அடி ஹே வேடி ஹே गाइस, வேடி ஹே. ஓகே, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்பிடிஎஸ் நம்ம ராட்ரிக் அணி மக்கள் அணி என்று அழைக்கப்படும் மக்கள் அணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்த ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதே மாதிரி சொல்ல போனா நம்ம எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் ஈவெண்ட் குள்ளதான் இருக்காங்க. முடிஞ்சா வாங்கடா பாத்துக்கோ நீங்களா நான் சவால் விடுறாங்க. இன்னுமா அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஃபைட் நடக்கிற மாதிரி யாருக்குமே ஃபைட் நடக்கல. பிடிஎஸ் பக்கத்துல ஒரு டீம் இருக்கு, சிறுத்தை லைவ். இந்த எஸ்எக்ஸ்பிடிஎஸ் என்னாச்சு? நம்ம சேவியர் ப்ரோனி அகால மரணமா டீம் 8 இருக்காங்க. டீம் 20 அகால மரணமா. பெண்கள் அணி அகால மரணம் அடைந்ததா? பெண்கள் அணி அகால மரணம் அடைந்தது. மக்கள் அணி அகால மரணம் அடைந்தது. மக்கள் அணி ஃபெர்டின் அணி அகால மரணம் அடைந்தது. ரஷ்காட் அணி ட்ரையோட்ஸ் அணி அகால மரணம் அடைந்தது. மாரகம் அடைந்தது. இவங்கெல்லாம் எப்பவுமே சப்பையாவே இருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனா பிடிஎஸ்ல 4 பேரு. அடுத்த டீம் வெளில போயிடுச்சு, தங்கம் போய். எஸ்ஓபிடிஎஸ்ல 4 பேரு, நம்ம ஹெச்பிடிஎஸ்ல 4 பேரு, முக்கியமான மாஸ்டர்ஸ் டீம்ல 4 பேரு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ்ல வந்து ரெமோ, டோபி, கிஸ்லி கேமிங். அவங்க கிஸ்லி கேமிங் வந்து நீங்க வெளியே அனுப்பிச்சிருந்தீங்களே சேவியர் ப்ரோ, மறுபடியும் விட்டீங்க. இவங்க 4 பேரு. எம்எல்ஜில 4 பேரு,
ஐயோ அப்புறம் எங்க நம்ம முக்கியமான பிளடி டீம்ல 4 பேரு, எஸ்டிஜி டீம்ல 4 பேரு, எம்எல்ஜி டீம் முகில டீம்ல 4 பேரு, எல்லா டீம்லயும் 4 பேரு கொடூரமான குரங்கா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு யாரு ஜெயிக்க போறாங்க இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க எஸ்ஓ பீட்டஸா இப்ப சொல்லுங்க. கணிப்பு முக்காவாசி மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க. ஜோன் காட்டிடுறேன் பாருங்க. எஸ்ஓ பீட்டஸ் ஜோன் வந்து ஈவென்ட்ல, ஆனா பீட்டஸோட ஈவென்ட் வந்து சென்டர்ல. யார் ஜெயிக்க போறாங்க இப்ப? சாரி மில்டால யார் ஜெயிக்க போறாங்க? ஹெச்பிடிஎஸோட ஜோன் வந்து சென்டர்ல. முக்காவாசி மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க உங்க கணிப்பை யார் ஜெயிப்பாங்கன்னு. வெல்கம் உங்களுக்காக 71 பேர் உயிரோட, 19 டீம் உயிரோட கடைசி டெட் ஜோன்ல குஞ்சுமணி ஜோன்ல இருக்காங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். இந்த ஜோன்ல கிளாசிக்ல 4 பேர் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 71 பேர் 20 டீம் இருப்பாங்க. மக்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுலயே மக்கள் டீம் நிறைய இருக்கு. இன்வைட்டட் டீம்ஸ்ல எல்லாம் இருந்தா இந்த டீம் இதுலயே ஒரு 90 பேர் இருப்பாங்க. வெல்கம் டு த வார், த பியூர் வார். வாருங்கோ வாங்கோ. மெடிசன் பாரு மெரி இப்ப மட்டும் சுட்டான மெய்சன் அகால மரணம் அடைஞ்சிருவான். ஆனா மெய்சன் உங்க பாரு. ஐயோ ஆமா எஸ்எக்ஸ்பிடிஎஸ் ஆமா எஸ்எக்ஸ்பிடிஎஸ் நானே பண்ணலாம். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் நானே பண்ணாங்க. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் நானே பண்ணாங்க. ஆஹா 4 பேர் ஜட்டி போட்டு வந்து குத்துறாங்க. கிஸ்லி தண்ணில வந்துட்டான். அவ்வளவுதான். டோபி அவ்வளவு ஒரே ஒருத்தன் கிஸ்லி மட்டும். ஆஹா 4 பேர் கடாமாடு மாதிரி வந்தானுங்களா. வாய் அழுத்துறாங்கடா அப்படின்னு கிஸ்லிக்கு மட்டும் தண்ணியில நீந்திட்டு இருக்கான். ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் 20 கில்லு. அவ்வளவுதான் பாத்துட்டான். மாஃபியா ஸ்னைப் அவனையும் பாத்துட்டான். 20 கில்லு ப்ரோ எஸ்ஓபிடிஎஸ். மட்டும் தான் அடிச்சாங்க ஒரு டீம். ஆமா அவங்க பாரு கிஸ்லி கேமிங் நானி செய்யப்பட்டா, அதாவது ஜலானானி என்று அழைக்கப்படும் பறந்து வர போய் செய்தார். ஆனால் மாறனவனை மட்டும் இந்த பக்கம் டோனி தூரத்துல இருந்து ஸ்ப்ரே வருது. ஈவில் ஒருத்தனை போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. டீம் 10 போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. ஏஜே பிளேஸ் பாப்பா என்ன நடக்குதுன்னு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஓ பீட்டஸோட ஆட்டம் அந்த மாதிரி இருக்கு. எஸ்ஓ பீட்டஸ் தன் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்த்துட்டு இருக்காங்க. எஸ்ஓ பீட்டஸ் இத்தனை நாள் வெயிட்டிங்ல இருந்ததுக்காக அவ்வளவு வெளியேற்றிட்டு இருக்காங்க. முடித்து விட்டது. டோனி டோரானா கிண்டல் முடிச்சாங்க. 12 கில்லு முடிச்சாங்க. ஹெச்பிடிஎஸ் மக்கள் பீட்டஸ் என்று அழைக்கப்படும் ஹெச்பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா வெறிகொண்ட வேங்கிறாங்க. விஎஸ்ஓபி இந்த பக்கம் முகிலன் வந்துட்டு இருக்காங்க. யார் நோக்கி போயிட்டு இருக்காங்க? எஸ்ஓபிடிஎஸ் நோக்கி போறாங்க. தவறு நடக்குதா? எஸ்ஓபிடிஎஸ் கொடூரமான ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்ஓபிடிஎஸ் கொடூரத்தின் உச்சத்துல இருக்காங்க. மறுபடியும் வைசன் டைட்னா மாயினான். வந்தவனே அடி உடைக்கப்பட்டது. அங்க பாருங்க கிஸ்கா போட்டு பார்த்துட்டு இருக்கான். பறக்க அடிக்கிறாங்க. விஎஸ்ஓபி பறக்க அடிக்கிறாங்க. ஓடுறா விஎஸ்ஓபி 1 HP. அந்த மாஃபியா சை போயிட்டு நாக் அவுட். என்ன நடக்க போகுது? காப்பாத்திடுவாங்களா? இந்த பக்கம் முகிலன் பாத்தீங்கன்னா முகிலன் காப்பாத்திட்டு இருக்கான். முகிலன் பாத்தீங்கன்னா ஓட ட்ரை பண்றான். முகிலன் ஓடுறப்ப மாட்டிக்குவானா? முகிலன் ஜஸ்ட் எஸ்கேப் ஆனா. மறுபடியும் எஸ்ஓபிடிஎஸ்ல நாக் அவுட் ஆனாலும் 21 கில் எடுத்து மறுபடியும் 4 பேரு உயிரோட வந்துட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் மறுபடியும் பால் வார்க்கப்பட்டது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஐவரி நாக் அவுட். பிடிஎஸ் இந்த முறை சீசனல் வார் ஜெயிப்பது மிகவும் கடினமாயிருமா? எஸ்ஓபிடிஎஸ் ஓட ஆட்சி மறுபடியும் அரியாசனம் மறுபடியும் ஏற்றப்படுமா? கிளம்புறாங்க. பாப்போம் என்ன நடக்குது. முகிலன் டீம் மேல நடுவுல இருக்காங்க. உள்ள போக முடியுமா? பிடிஎஸ் நடுவுல பாருங்க. இந்த சைடு பிடிஎஸ் நடுவுல முகிலன் டீம், அந்த சைடு எஸ்ஓபிடிஎஸ். பரவாயில்ல. டோல் பக்கத்துல இருக்கான். டோல் 1 HP பொறுமையா இருக்கான். பொறுமை கடைபிடிக்க. இந்த பக்கம் மக்கள் பிடிஎஸ் என்று அழைக்கப்பட்ட ஹெச்பிடிஎஸ் மக்களால் உருவாக்கப்பட்ட பிடிஎஸ் ஐஎஸ்ஓல இருக்காங்க. டோட்டோ வார்நாயகன் போட்டா ஒரு நேடு. நாக்கா சீங்கா டோல் நாக்கா மரணம் போட்டாம் பாரு ஒரு நேடு. ஐயோ டோராவா டொட்டோவா அந்த பக்கம் டோனி அந்த பாரு மறுபடியும் ஐவரி நாக்கு பிடிஎஸ் 2 பேர் ஆக்கு. ஒரே ஒருத்தன் இருக்கான். மறுபடியும் அங்க வந்து டெம்பரேட் ஜோன் டோரா அங்க போட்டு இருக்கான்.
மறுபடியும் நேடு வெடித்து கொண்டிருக்கு. எஸ்கே போயிட்டாங்க, உயிர் பிழைத்தார்கள். பிடி சசிகள் நெஞ்சில் மறுபடியும் மறுபடியும் நாக் அவுட். முகிலன் அடிக்குது. பிடிஎஸ் 2 பேரு ஐவரி முடிச்சாங்க. ட்ரோலும் நரேனும் மட்டும்தான் இருக்காங்க. பிடிஎஸ் காப்பாத்த யாருமே இல்லையா? 2 பேரு உயிர் கொடுத்து போராடிருக்காங்க. ஆனா அந்த பக்கம் எஸ்ஓ பிடிஎஸ் 23 கில் எடுத்து டாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் பிடிஎஸ்ல 4 பேர் உயிரோடு இருக்காங்க. 12 பேரும் மக்கள் சொன்ன மாதிரி ராட்ரிக்கோட எழுச்சியா வார் நாயரோட கம்பேக்கா? என்ன நடக்குது? மெடிசன் இல்லனா அங்க டீமே இல்ல. மெடிசனை பிடிக்கணும். எஸ்ஓபிடெஸ்ல ஒரே ஒருத்தன். எஸ்ஓபிடெஸ் பேர் ஏத்த மாதிரி விளையாடுது. எஸ்ஓபிடெஸ் பேருக்கு ஏத்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு. எஸ்ஓபிடெஸ்ல மட்டும்தான் இருக்கான். அகால மரணம் அடைந்தான். எஸ்ஓபிடெஸ் மரணத்தை முத்தமிட்டது. எஸ்ஓபிடெஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது. எப்பவும் போல் எஸ்ஓபிடெஸ் எப்படி விளையாடுமோ அதே மாதிரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் எத்தனை வருடங்களும் எஸ்ஓபிடெஸ் மறுபடியும் அதே மாதிரி தூக்குனா மாதிரி தூக்கி அமுங்குனா மாதிரி அமுங்கிருச்சு. நான் மாதிரி எஸ்ஓபிடெஸ் மறுபடியும் ட்ரோல் நாக் அவுட் செய்து கொண்டே இருக்கிறான் ட்ரோலை முகிலன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் சொன்னாங்களா, மக்கள் ஒரு கருத்தை வச்சாங்க. இந்த டீமை போடுத்தல எல்லாரையும் வாயிலே போடுவாங்க. நாங்க அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல பிடிஎஸ் எப்பயும் போல கடைசி நேரத்துல கசாக்ஸா போட்டுருவாங்களா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பிடிஎஸ் பேக் ஆன் ஃபார்ம்னு போடுறாங்க. அந்த பேக் ஆன் ஃபார்ம் கில் அடிச்சது கிடையாது, டவக்குன்னு செத்ததுக்குன்னு சில பேருக்கு மட்டும்தான் புரியும், பல பேருக்கு பிடிப்படாம இருக்கும். அருமையான ஆட்டத்தை விளையாண்டு கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் யாரு? எம்எல் ஜெனி ஓடும். நமது எம்எல் ஜெனி பொறுமை காத்து கொண்டு இருக்குது. இந்த பக்கம் யாரு வேற நீ எங்க? ஐயோ மக்கள் அணி ஒண்ணு உயிரோடு இருக்கு. இங்க பாரு யுஎஸ்எல் வேற உயிரோடு இருக்கு. யுஎஸ்எல் மரணத்தை கொடுக்கறாங்க. ராட்ரிக் மரணம் அடைந்தான். பிடிஎஸ் முடிஞ்சு ராட்ரிக் அகால மரணம். பிடிஎஸ் அகால மரணம். டோரா ஓபி அகால மரணம். ராட்ரிக் அகால மரணம். டோனி மட்டும்தான் இருக்கான். மக்கள் சொன்ன அணியும் அகால மரணம் அடைந்தது. மரணம் அவனை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. ஃபைட் வந்ததே இவங்க தான், HBTS தான். ஆமா, MBTS மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. MLG இருக்கு. MLG USL பாத்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சத்துல இருக்கு. அநேகமா இந்த தடவை USL கொடூரம் மறுபடியும் இந்த தடவை. போன தடவை அவங்க மரணம் காமிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா சரிக்கிட்டாங்க. இந்த தடவை USL லெகசி மறுபடியும் மீட்டெடுக்கப்படுமா? Let's see the legacy of USL. இந்த தடவை USL மாஸ் காட்ட போதா? மத்தவங்க எல்லாத்துக்கும் பத்தா காட்ட போறாங்க. டோனி முகிலனை முடிச்சிட்டான். டோனி மட்டும் தான் சோனு. டோனி ஏதாவது காட்ட போறானா? டோனி ஏதாவது அரசல் பண்ண போறானா? டோனி ஏதாவது வேலையை காட்ட போறானா? பாப்போம். 4v1v1 என்று அழைக்கப்படும் பொறுமைதான் வேணும் இப்ப டோனிக்கு. பொறுமை கடலிலும் பெய்யுது. பாப்போம் டோனியோட பொறுமை என்ன நடக்குது. ஆனா அந்த பக்கம் யூஎஸ்எல் பலம் வாய்ந்த இந்த பக்கம் எம்எல்ஜி குறைச்சி இடப்படக்கூடாது. அவங்களும் அரசல் பஸ்ல ஆக்கிடுவாங்க கடைசியில. கமான் கைஸ் தட்டே விடு மாட்டி விடு. அநேகமா எம்எல்ஜில டோனியை பாத்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லாமே ஜோனுக்குள்ள போறாங்க. ஜோனுக்குள்ள போறாங்க. ஆனா பொறுமையா இருக்க டோனி, பொறுமையா இருக்க. எம்எல்ஜி ஸ்பீட் நாக்கு. இங்க முடிக்க பாக்குறான். ஐயோ டோனி முடிக்க பாக்குறான். தவறு இழைக்கிறான். டோனி அடிக்க பார்க்காம கிளாசிக் போய் முடிக்க பாக்குறான். 2 பேர் தான் இருக்காங்க. டோனி வேலை காட்ட போறானா? அவ்வளவுதான். வந்ததுடா ஒரு நேடு. சுஜன் பட்டா மாறா ஒரு நேடு. சதக்ஸா அகால மரணம். HBTS மக்கள் சொன்ன அணி அகால மரணத்தை முத்தமிடுது. எம்எல்ஜி ஸ்பார்க்கிஸ்ல மட்டும் தான் இருக்கான்.
இந்த பக்கம் எம்எல்ஜி ஸ்பார்க்கிஸ்லேல ஒரே ஒருத்தன் ஸ்பார்க்கிஸ்லே உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான். கமான் ஏதாவது பண்ண முடியாதா, வெட்டி நமக்கு வராதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கான். ஆனா அந்த பக்கம் எம்எல்ஜி சுபஜான் பாத்துட்டான். 16 மீட்டர் உள்ள போனோம். எம்எல்ஜி முதல் மேட்ச் எம்எல்ஜியோட ஒரு மரண வெற்றி கைஸ். கம்பேக் வெறியா கொடுத்துச்சு எம்எல்ஜி. சொன்னனா இந்த தடவை தேவர் அண்டர்எஸ்டிமேட் தி அதர் இன்வைட்டட் டீம்ஸ் அப்படின்னு நடந்ததா. பாருங்க 14. ஆமா பிடிஎஸ்க்கு மட்டும் வெட்டி இந்த பக்கம் நினைக்காதீங்க, எஸ்ஓ பிடிஎஸ் மட்டும் வெட்டி நினைக்காதீங்க. இந்த பக்கம் இன்வைட்டட் டீம்ஸ் ராடோட காத்திருக்காங்க. லெட்ஸ் see. காலமானதா இந்த தடவை 10 வைக்கப்பட்டதா, 10 எறியப்பட்டதா. இன்னும் வேற இன்னைக்கு கடைசி நேரத்துல சொன்னனால நிறைய டீம் இன்னும் வரல. இன்னும் நிறைய டீம் இருக்கு. அரசன் போட்டு காட்டுறதுக்கு தன்னுடைய மரணத்தை தானே எழுதினான் நமது மார்க்கஸ் லைஃப். அவனால பிரஷர் தாங்க முடியல. நான் செத்துறேன் இறைவா ஏத்துக்க அப்படின்னு முடிச்சிட்டான். ஆனா போராட கடைசி வரைக்கும் போராடி எம்எல்ஜியோட இப்ப நோட் எடுத்து புக் பண்ணு, எழுது. ட்ரையலா இருந்தாலும் எழுதணும். ஆமா ட்ரையலா இருந்தாலும் எழுதி ஆகணும் கைஸ், அதுதான் முக்கியம். முதல் வெற்றி எம்எல்ஜி ட்ரையல். டேட் என்ன? 28/5